Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு டுட்டோரியல் தான். நீங்க பார்க்குற மெட்டீரியலோட பேரு கட் பீட் அப்படி இல்லனா கர்தானா அப்படினு சொல்லுவோம். கர்தானா பீட் டியூப் பீட் எடுத்துக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குற பீட் வந்து கர்தானா பீட், செகண்ட் கோல்ட் கலர் டியூப் பீட், அதுக்கு அடுத்தது கட் பீட் தான். அதுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்மால் சைஸ் பீட். கட் பீட்லயே ரொம்ப ஸ்மால் சைஸ் பீட், அதாவது கர்தானா நான் சொல்றது. ரெண்டுமே ஒன்று தான். கர்தானா கட் பீட் ரெண்டுமே ஒன்று தான். பார்க்கலாம் நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த கட் பீட்லேயே நிறைய கலர்ஸ் கிடைக்கும், அப்புறம் சைஸஸ் கிடைக்கும், பிளெயின் கலர் மெட்டீரியலாக கிடைக்கும், அப்புறமா டபுள் கலரில் கர்தானா டியூப் பீட் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 5 லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவு ஸ்மால் சைஸ், ரொம்ப ஸ்மால் இல்லை, ஓரளவு மீடியம் கூட சொல்லிக்கலாம், மீடியமான சைஸ் தான். இந்த கர்தானா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கரெக்டான சைஸில் ஈவனாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட சுகர் பீட்ஸ்லாம் ஈவனாக இருக்குல்ல, அது போல் இந்த கர்தானா பீட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது. பாருங்கள், ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும். இல்லைனா அது வந்து கட் பீடு ஏன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் அன்இவன், அதோட மேனுஃபேக்சரே அதுதான், அதோட நேச்சரே அதுதான். அதனால இது வந்து நம்ம கரெக்டாக இப்போ சுகர் பீட் போடுற மாதிரி ஒரு பீட் சரியில்லை அப்படின்னா இன்னொரு பீட் எடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட முடியாது. நம்ம ஸ்டிச் பண்ண இதை பற்றி பேசலாம். இப்போ நம்ம இதுக்கு என்ன மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் ஷேயிங் த்ரெட் தான். நம்ம நார்மலாக பீடுக்கு போடுறோம்ல அதே த்ரெட் தான் எடுக்கணும். ஆனால் வந்து மெட்டீரியலோட கலரில் தான் எடுக்கணும். என்ன மெட்டீரியலோ அந்த மெட்டீரியலோட கலரில் தான் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு பீடாக எடுத்துகிட்ருக்கிறேன். நம்ம சுகர் பீடு மொத்தமாக எடுக்கிற மாதிரி இது கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதனால நான் ஒவ்வொரு கர்தானாவாக தான் எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் பேக் செயின் போட்டுக்கலாம். இந்த த்ரெட் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் கண்டிப்பாக மெட்டீரியல் கலர் தான் எடுக்கணும். உங்களுக்கு வந்து என்னோடய த்ரெட்டும் அந்த பீடும் தெரியணும், அதாவது கர்தானாவும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திருக்கிறேன். நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக மெட்டீரியலோட கலர் தான் எடுக்கணும். வீடியோ நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கர்தானாவாக தான் கண்டிப்பாக போடணும். பாருங்கள், நம்ம நார்மலாக ஒரு சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான். பாருங்கள், கர்தானா ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கர்தானாவாக போடணும். ஒருவேளை கர்தானா ரொம்ப அன்ஈவனாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கர்தானா சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு கர்தானா எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல நெருக்கமாக ஒட்டி போடணும். கர்தானா பக்கத்தில் நல்ல நெருக்கமாக போடுங்க. கொஞ்சமாக நமக்கு அந்த கேப் தெரிய தான் செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த கர்தானாவோட நேச்சரே அப்படி தான். ஏன்னா நமக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும்போது நமக்கு நல்ல நெருக்கம் கிடைக்கும். ஒன்று ஈவனாக ஒன்று அன்ஈவனாக இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நெருக்கம் கிடைக்காது. அதனால் இந்த டிசைன் நீங்கள் எப்போ எடுத்து பண்ணணும், இந்த கர்தானா யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அன்ஈவனான ஒரு டிசைன் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். கார்னர்ஸ்லாம் இல்லை, வளைவு நெளிவு வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் அப்படின்ட்டு வரும்போது நம்ம இதை எடுக்க முடியாது. ஏன்னா கோல்டு கலர் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த கர்தானா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக போடாதீங்க, ஏன்னா நல்லா இருக்காது. ஒரு குர்த்தி டாப்ஸ் அப்படின்ட்டு வரும்போது ஒரு ஃபேன்சியாக டிசைன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் பேசுகிறத நல்லா கவனிக்கணும். ஒரே டைமில் நான் போடுறதையும் கவனிங்க. நான் என்ன உங்களுக்கு வீடியோவில் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் அதையும் நல்லா கவனிக்கணும். நான் பேசுகிறதையும் கவனிக்கணும். நான் பேச தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்லையா, அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்ட்டு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சுகர் பீட் போடுற மாதிரி 2 சுகர் பீட் போடுவோம்ல, அது மாதிரி 2 கர்தானாவோ 2 டியூப் பீடோ போட முடியாது. நமக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை சுகர் பீடை விட. அதனால ஒவ்வொன்றா போடுங்க. அப்புறமா அந்த கலர் லைட்டாக தெரியுது இல்லை, அது வந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் சேம் கலர் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. என் பண்ணுறது 2 கர்தானாவை கவர் பண்ணி பண்ணிக்கலாம், ஒரு கர்தானாவை கவர் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் த்ரெட்டுக்குள்ளே என் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது ஈஸியாக பண்ண முடியுமோ அது போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டது கர்தானா, இப்போ நான் காட்டுறது பாருங்கள், இதுதான் டியூப் பீட். டியூப் பீட்லேயே நிறைய கலர்ஸ் கிடைக்கும். இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட நமக்கு டியூப் பீட் கிடைக்கும்.
இப்போ அந்த டியூப் பீட் வச்சு நம்ம வந்து ஒரு சிக்ஸாக் மெத்தடில் எப்படி போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு டியூப் பீடாக தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த டியூப் பீட் கர்தானாவை விட கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு வந்து அந்த கர்தானா வந்து ரொம்ப ஏறக்குறைய இருக்குதுல்ல, அது மாதிரி இருக்காது. ஒருவேளை 1-2 ஏறக்குறை இருந்தால் நீங்கள் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா இருக்க கர்தானா டியூப் பீட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவு இது வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி வெளியே விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நான் சிக்ஸாக்கில் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எப்பவும் போல் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு சிக்ஸாக் போட போகிறோம் அப்படி தானே. ஜிக்ஸாக் எப்படி போடணும் அப்படிங்கிறது நம்மளோட காட்டா ஸ்டிச்சில் இருக்குது. நான் லிங்க் தரேன், போய் பாருங்கள். முதல்ல பேக் ஸ்டிச் போட்டு நான் ஒரு டியூப்பு போட்டு பக்கத்தில் டியூப்பு கூட ஒரு நாட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு லாக். இப்போ பாருங்கள், அந்த லைன் மேலே நம்ம போடுறேன். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லாக் போடாட்டி நம்மளோட டியூப் வந்து மூவ் ஆயிரும். அதுக்காக நம்ம டியூப் கூட 2 ஸ்டிச் போடுற மாதிரி வரும். கவனிங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு டியூப் நம்ம போடலாம். நம்ம என்ன ஃபாலோ பண்ணமோ அதுவே தான் தொடர்ச்சியாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் போட்டுட்டு அந்த டியூபோட நெருக்கத்துக்காக ஒரு லாக் ஸ்டிச், அப்புறமா அந்த டியூப் மூவ் ஆகக்கூடாது அதுக்காக ஒரு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். நான் ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, அந்த லைன் மேலேயே நம்மளோட ஜிக்ஸாக் வர்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்கள், முதல்ல டியூப் பக்கத்தில் ஒட்டி ஒரு லாக் போடுறேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறேன். நம்ம லோட் ஸ்டிச்சுக்கு போடுவோம்ல, நம்ம ஏற்கனவே சுகர் பீட் லோட் ஸ்டிச் அப்புறம் த்ரெட் லோட் பார்த்துருக்கோம்ல, அந்த இதுக்கு போடுற அதே மெத்தடு தான். பாருங்கள், நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். கரெக்டாக ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கிறங்க. டியூப் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்துன்னா கண்டிப்பாக அந்த டியூப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த டியூப் வந்து எனக்கு ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது. அதனால ஓரளவு ஈவனான சைஸில் இருக்கிற டியூப் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நான் திரும்ப லோட் பண்ணிக்கிறேன். அந்த டியூப் பீட் நம்ம எடுக்கும்போது எல்லாமே ஓரளவு ஈவனான சைஸில் எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னது அப்படி எடுக்காதீங்க. பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு நல்லா கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் புரியும். நல்ல த்ரெட்டை கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். டியூப் பீடை நல்லா ஒட்டி நீடில் வந்து இறக்கணும். அதுதான் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான நெருக்கம் கிடைக்கும். நம்ம நார்மலாக இதுக்கு ஒயிட் கலர் கிளாத்னால ஒயிட் கலர் த்ரெட் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த ஸ்டிச் ஆனது தெரியாது. பாருங்கள், இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுறது. அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா நான் டேரெக்டாக இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கூட ஈவன் சைஸில் இருக்கிற டியூபாக நான் போடலாம். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக தான். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது இப்படி பிரச்சனை இல்லையே, நீங்கள் பண்ணும்போது இப்படி வருது அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது வந்து நம்ம பண்ணும்போது எல்லாருக்கும் வர்ற நார்மல் தான். இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவீங்கல்ல, அப்போ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்மளோட டிசைன் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இது வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கில் கூட கண்டிப்பாக பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒவ்வொரு கேப் இருக்குல்ல, இந்த வி ஷேப்புக்கு இடையில ஒவ்வொரு கேப் இருக்குல்ல, அதில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி தருவேன். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், மோத்தி பீட் போடலாம், சுகர் பீட் போடலாம், ஒவ்வொன்றா கொடுக்கலாம். கொடுத்தோன்னா நம்மளோட டிசைன் வந்து இன்னுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது ப்ளவுஸில் பேக் நெக்கில் ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜிக்ஸாக் மெத்தடில். இப்போ அடுத்தது பாருங்கள், நான் வந்து ஒரு டியூப் பீட் ஒரு சுகர் பீட் இந்த ஆர்டர் வைஸில் நீடில் எடுத்திருக்கிறேன். பேக் செயின் போட்டுட்டு இப்போ ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீட் ரெண்டுமே ஒன்றா இப்போ நீடில் நான் போட போகிறேன். பாருங்கள், த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டியூப் பீட், அடுத்தது ஒரு சுகர் பீட், ரெண்டையுமே சேர்த்து உள்ளே வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஜிக்ஸாக் மெத்தட் தான். நம்ம டியூப் பீடுக்கு போட்டோம்ல அதே ப்ரொசீஜர் தான். 2 ஸ்டிச் வரணும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரே ஒரு சுகர் பீடு மட்டும் நான் இடையில ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. பாருங்கள், அதை விட இது இன்னும் கூட கொஞ்சம் கிராண்டாக தெரியும். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம எப்படி இன்னும் நல்லா போடலாம் அப்படின்ட்டு. அதுக்காக தான் 2 லாக் ஸ்டிச் டைட்டாக போட்டுக்கோங்க, லூஸாக போடக்கூடாது. பாருங்கள், ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க.
கண்டிப்பாக கேட்டு உடனே கிளியர் பண்ணிடணும். பாருங்கள், நம்ம லாக் ஸ்டிச் போடாமல் போடுறதுக்கும் லாக் ஸ்டிச் போட்டு போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டியூப் பீடானது மூவ் ஆகும். நம்மளோட பீடு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச். உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இப்படி போட்டுட்டு நான் போடுற மாதிரி போட்டுட்டு விட்டுறக்கூடாது. நிறைய டிசைன் எடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஒட்டி இறக்குங்க. கொஞ்சம் சிரமமாக தெரியலாம், அந்த டியூப் பீடோ இல்லை அந்த சுகர் பீட் பக்கத்தில் நெருக்கமாக நம்ம எடுக்கும்போது. நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சுகர் பீட் ஸ்டிச் எல்லாமே பார்த்துருக்கோம். அதனால் ஓரளவு நீங்கள் நல்லா பழகிருப்பீங்க. பாருங்கள், இதில் கொஞ்சமாக கேப் தெரியுதா? அப்படி கேப் தெரிகிறப்போ நம்ம அந்த டியூப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த டியூபோட எட்ஜு வந்து நமக்கு ஈக்குவலாக இல்லைனா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதுக்காக கரெக்டான ஷேப்பில் இருக்கிற டியூப் வந்து மாற்றிக்கோங்க. ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்ல நம்ம பண்ணும்போது இது ஓகே நல்லா வருது அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. அப்படி ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டச் விட்டு போயிடும். நீங்கள் படிக்கிறது எல்லாம் வீணாக போயிடும். அதுக்காக தான் அந்த லைன் மேலேயே அந்த ஜிக்ஸாக் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அந்த வி ஷேப் வருது இல்லை, அது வந்து லைனுக்கு வெளியே இருக்குது. அந்த லைன் மேலே வந்து நான் கரெக்டாக அந்த முடிக்கிறத கொண்டு வரேன். அதை நான் மனசில் வச்சு தான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கூட இந்த ஐடியா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக வர்ற டிசைனில் வந்து இந்த கட் பீட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு நீட் ஃபினிஷிங் வராது. அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சுகர் பீட் தான் போட்டாகணும். நீங்கள் ஒவ்வொரு பீட் அப்புறம் டியூப் பீடாக எடுக்காதீங்க. டேரெக்டாக நீடில் கொஞ்சம் லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரனோ அதுவே தான் நம்மளோட ப்ளவுஸில் வரும். பாருங்கள், இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எண்ணாட் வந்து நீங்கள் கண்டிப்பாக த்ரெட்டுக்குள்ளே எண்ணாட் போட்டுக்கோங்க. அந்த டியூப் அப்புறம் அந்த பீடுங்கிறப்போ கொஞ்சம் லென்த்தாக இருக்குல்ல, அப்போ வந்து அந்த நம்ம டியூபை கவர் பண்ணி போடும்போது நமக்கு வந்து த்ரெட் வந்து ரிமூவ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இதில் நாட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்தது வந்து நான் வந்து உங்களுக்கு சுகர் பீடில் இந்த ஜிக்ஸாக் மெத்தட் சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம சுகர் பீட் ஸ்டிச் படிக்கும்போது இது நான் சொல்லித்தரல. அதுக்காக நம்ம சுகர் பீடில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். சுகர் பீடில் இந்த டிசைன் எப்படி கிராண்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். பார்க்கலாம். சுகர் பீட் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்கும் போடுற மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜிக்ஸாக்கு வந்து எத்தனை பீட் தேவையோ, அதாவது ஜிக்ஸாக்கோட சைஸை பொறுத்து நீங்கள் பீட் போட்டுக்கணும். இப்போ நான் 4 பீட் போட்டேன், அதுக்கப்புறம் 5 பீட் போட்டு பார்க்குறேன். பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக வரும் அப்படின்னு தோணுது. அதனால் நான் வந்து 4 பீட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த பார்டர் வந்து பீட் நம்ம அதிகம் எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து பார்டர் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 5 பீட் 6 பீட் வரை கூட எடுத்துக்கலாம். 2 பீடில் போட்ட சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு 4 பீடாக கரெக்டாக வச்சு நல்ல நெருக்கமாக போடுங்க. த்ரெட்டை நல்லா டைட்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம வழக்கமாக வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சுகர் பீடுக்கு இடையில ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி தானே. இப்போ வந்து நம்ம 4 பீடு மொத்தமாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கொஞ்சமாக அந்த பீடுக்கு இடையில லூஸ் கிடைக்கும். அப்போ நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பீடை நல்ல நெருக்கமாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். அப்படி நீங்கள் லூஸாக வச்சு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு பீடுக்கு இடையில லூஸ் இருக்குது அப்படின்னா என்னாகும், நம்மளோட ஜிக்ஸாக் வந்து ஈவன் சைஸில் வராது. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வரும். அதுக்காக முதல்ல என்ன டைப்பில் நீங்கள் நெருக்கமாக போடுறீங்களோ அதே ப்ரொசீஜரில் கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் தான் ஆரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் படிக்கும்போதே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபாலோ ஆயிரும். அதுக்காக தான் படிக்கும்போதே நீட்டாக படிக்கணும். பாருங்கள், 4 பீடாக போடலாம். ஒருவேளை இந்த பீடில் வந்து பெரிய பீடு சின்ன பீடுன்னு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பீடை ரிமூவ் பண்ணிடுங்க. பெரிய பீடை கரெக்டாக யோசித்து பாருங்கள். நமக்கு வந்து ஒரு பீட் மட்டும் பெரிய பீடாக இருந்தது அப்படின்னா, அந்த 4 பீடில் ஒரு பீடு பெருசு அப்படின்னா என்னாகும், நம்மளுக்கு வந்து அந்த ஜிக்ஸாக்கோட லென்த் அதிகமாகும் இல்லையா. அதுக்காக தான் அந்த பெரிய பீடை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இதுவுமே நம்ம பேக் நெக்கில் போடும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம இதை வச்சு கண்டிப்பாக டிசைன் பண்ணலாம். பாருங்கள்,
அதே மெத்தட் தான். நல்ல நெருக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், 2 ஸ்டிச் கண்டிப்பாக வந்தாகணும். கரெக்டாக அந்த நான் லைன் போட்டிருக்கேன்ல அந்த லைன் மேலேயே போடலாம். இது வந்து நம்ம கரெக்டாக இப்படி வரல அப்படின்னா, எனக்கு போட வரல அப்படின்னா, நம்ம ஜிக்ஸாக் மெத்தடில் பென்சிலாலேயோ இல்லை மார்க்கராலேயோ லைன் வரைஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா அது மேலே கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த ஜிக்ஸாக்குள்ளே நான் வந்து மோத்தி பீட் போட போகிறேன். நம்பர் 2 சைஸ் மோத்தி பீட். இது போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபினிஷிங் பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நேரில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் சொல்லி தந்த எல்லா டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை கண்டிப்பாக பாருங்கள். ஒருவேளை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.